வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் காலிஃப்ளவர் பால் கூட்டு செய்வதற்கு காலிஃப்ளவரை பொடியாக நறுக்கி கொண்டு நாம் வெந்நீரில் ஒரு 2 நிமிடம் போட்டு எடுக்க வேண்டும். மஞ்சள் பொடி, உப்பு போட்டுக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிடம் ஆனதும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து இதை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். நம் காலிஃப்ளவர் ஆறவும் இதனுடன் ஒரு தக்காளி பழத்தை பிசைந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கூட்டுக்கு நாம் தக்காளி பழத்தை இப்படி காலிஃப்ளவருடன் பிசைவது மிக சுவையாக இருக்கும். நாம் கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணெய் காயவும் நாம் கடுகு, உளுந்து, ஜீரகம் போட வேண்டும். பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு விடலாம். நாம் சிறிது கறிவேப்பிலை சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் நறுக்கிய பச்சை மிளகாய் ஒன்று சேர்க்க வேண்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் நாம் காலிஃப்ளவரை இதில் சேர்த்து விடலாம். நாம் காலிஃப்ளவர், தக்காளியை சேர்த்து போட்டு நன்றாக கிளற வேண்டும். இப்பொழுது பொரியலுக்கு தேவையான உப்பை நாம் சேர்த்து கொள்ளலாம். உப்பு சேர்த்த பின் நாம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டும். நாம் மசால் பொடியை காலிஃப்ளவருடன் நன்றாக கலக்க வேண்டும். இப்பொழுது காலிஃப்ளவருடன் நாம் 1/2 கப் பால் சேர்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொரியலுக்கு பாலினால் நாம் வேக வைப்பது மிக சுவையாக இருக்கும். 1/2 டம்ளர் பாலே போதுமானது. இப்பொழுது மிதமான தீயில் நாம் மூடி போட்டு ஒரு 4 நிமிடம் வைத்துவிட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது 4 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் திறந்து விடலாம். இப்பொழுது காலிஃப்ளவர் நன்கு வெந்து வந்துவிட்டது. தக்காளி பாலுடன் சேர்ந்து நன்றாக வெந்து வந்து விட்டதால் இது மிக சுவையாக இருக்கும். இந்த அளவு காலிஃப்ளவருக்கு 1/2 டம்ளர் பால் போதுமானது. நாம் அதிக காலிஃப்ளவர் எடுத்தால் பாலும் நாம் அதிகமாக ஊற்றிக்கொள்ளலாம். இதை நாம் வேக வைக்கும்போது மிதமான தீயில் வேக வைப்பதால் நன்கு வெந்து வந்துவிடும். இப்பொழுது மல்லி இலை தூவி நாம் இறக்கி விடலாம். இந்த காலிஃப்ளவர் பொரியல் நாம் சப்பாத்தியுடன் சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். நாம் தயிர் சாதம், சாம்பாருடன் சாப்பிடும்போதும் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான காலிஃப்ளவர் பொரியலை நாம் ஒரு 5 நிமிடத்திலே செய்து விடலாம். நாம் இப்படி பால் ஊற்றி செய்வதால் இதன் சுவை ஹோட்டல் ஸ்டைலில் மிக சுவையாக இருக்கும். இது சப்பாத்தியுடன் குழந்தைகளுக்கு நாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் சப்பாத்தியை மெலிதாக தேய்த்து உள்ளே பட்டரோ மயனீஸ் தடவி இதை உள்ளே வைத்து ரோல் செய்து கொடுத்து விட்டால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான காலிஃப்ளவர் பொரியலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.